ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான உறவுகள் அத்தனை பேருக்கும் ஆனந்த வணக்கம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த தலைப்பு ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு. இதை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம். இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ என்னுடைய சுயநலத்திற்காக இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் செய்யலை. உங்களோட நாங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்பேன். நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, இதை இந்த சேனலை நீங்கள் எப்போயாவது பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது, ஏதோ ஒரு ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் நின்று அந்த வீடியோ பார்த்துருங்க. ஏதோ ஒரு இன்டிமேஷனை தான் கடவுள் நமக்கு உணர்த்துறார் அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். ஏதோ ஒரு இன்டிமேஷன், உனக்கு இது நடக்க போகுது, இந்த இடத்துல நீ கேர்ஃபுல்லாக இரு, இது உனக்கு நடக்காது அப்படிங்கிறத அந்த வீடியோ உணர்த்தப்படும். நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த வாரராசி பலன் போடும் போதெல்லாம் சொல்லுவாங்க டேட் போடுங்க அப்படின்வாங்க. டேட் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வாரத்தில் தான் நாங்கள் அதை சொல்கிறோம். அந்த வாரத்தை தான் நம்ம பார்க்கணும். இந்தந்த வாரத்தில் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் தவறி ஒரு வாரத்தில் நீங்கள் அதை பார்த்தா கூட அது உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்குமே தவிர அது உங்களுக்கு சம்பந்தப்படாத விஷயமாக இருக்காது. கடவுள் உங்களோடு நிழலாக என்னை தொடர்பு கொள்ள வைப்பார். நம்புங்க என் உறவுகளே. இது ஒரு வியாபார ரீதியாக இதை பார்க்க வேண்டாம். நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நிழலாக தொடருது. ஒரு மர்மம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது, நம்ம குடும்பத்தில் ஒரு மர்மம் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் ஒரு மர்மம் இருக்குது. இல்லைன்னா நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் எங்கேயோ ஒரு தடை இருக்குது. அது என்ன மர்மம்? இந்த மர்மத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மர்மம் விலகினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட். நம்ம எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நிறைய முயற்சி பண்ணுறோம், கடுமையாக உழைக்கிறோம், கடுமையாக என்ன சொல்லுவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் அந்த அளவுக்கு ஒர்த்து ஒன்றுமே இல்லை. யாரோ திடீர்னு சில விஷயத்தை தட்டி பறித்து போய்கிட்டே இருக்கிறோம். அப்படி பாவப்பட்ட ராசியா நம்ம ராசி? அப்படி பாவப்பட்டவர்களா நம்ம? அப்போ நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. இந்த மர்மத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள். வாங்க ஒன்றையும் பற்றி பேசுவோம், தெளிவாக பேசுவோம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மர்மம் விலகும், குடும்பத்தில் நல்லது நடக்கும், நீங்கள் ஆசைப்படுறது நிச்சயம் நடக்கும். நம்புங்க. உள்ள வாங்க பார்ப்போம். கை கொடுப்பவர்களை விட கழுத்தை அறுப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. கடகராசியோட பெரிய தொல்லையே கை கொடுக்குறவன் ரொம்ப கம்மி சார். கை கொடுக்குற மாதிரி கை கொடுத்து கையில் இருக்கிற மோதிரத்தையே எடுத்துன்னு போடுறான். கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சி கழுத்தை அறுத்துட்டு போயிடுறான். இப்படியெல்லாம் புலம்பக்கூடிய இடத்துல தான் கடகராசி இருக்கிறோம். இதுதான் உண்மை. இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிறந்ததில் ஒரு சாபக்கேடு இருக்கோ சார் எங்களுக்கு அப்படின்னே நமக்கு தோணும். இந்த ஜென்மா எடுத்த பலன் என்ன ஜென்மா சார் இது? நான் என்ன ஜென்மா எடுத்திருக்கிறேன்? ஏன் என்னை மட்டும் இப்படி சுற்றி சுற்றி அடிக்குது, சுழட்டி அடிக்குது? எனக்கு ஒரு விமோச்சனமே கிடையாதா? நான் என்ன சார் ஆசைப்பட்டேன்? எதை ஆசைப்பட்டாலும் ரொம்ப லேட்டாகவே கிடைக்குது சார். இதை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. கடகராசிக்காரவங்க எதை ஆசைப்பட்டாலும், கல்வி ஆசைப்பட்டால் லேட்டாக கிடைக்கும், கல்யாணத்தை ஆசைப்பட்டால் ரொம்ப லேட்டாக கிடைக்கும், குழந்தைய ஆசைப்பட்டால் ரொம்ப லேட்டாக கிடைக்கும், சீக்கிரமாக ஒன்று கிடைக்காது. பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், தெரிஞ்சவன், அறிஞ்சவன், சின்ன பிள்ளை, சில்வண்டுக்கெல்லாம் கிடச்சிரும். கடகராசி ஒன்று ஆசைப்பட்டு அதை அடையிறதுக்குள்ளே படுற பாடு இருக்க
இந்த உலகத்தை விட்டே போயிடலான்னு தோணும். சத்திய உண்மை. அப்படியே இந்த கடகராசி இந்த துன்பம் போட்டு துரத்துது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒரு மர்மம் இல்லாமையா இருக்க போது, உங்கள் குடும்பத்தில் ஒரு மர்மம் இல்லாமையா இருக்க போது. ஒன்று உங்கள் குடும்பத்தில் என்ன மர்மம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஜாதகத்தில் என்ன மர்மம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மர்மத்தை உடைச்சா மட்டும்தான் நமக்கு விமோச்சனம். இந்த ஜென்மாவில் இந்த மர்மம் இந்த நிலைக்குமா இல்லை நீங்குமா? இந்த ஜென்மா எடுத்துட்டோம், இந்த மர்மம் இப்போ நம்மளை விட்டு விலகுமா? நிச்சயமாக விலகக்கூடிய நேரம் தான் பிள்ளைகளா. அதனால தான் இந்த பதிவை பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவு பார்க்குறதோடைய நோக்கம், நமக்கு ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அது விலக போகுது. அது ஜாதக ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ அது மர்மம் விலகினாத்தான் நம்ம நிம்மதி கிடைக்க போகுது. இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் தோல்வியை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். வெறுத்து போயிடுச்சு. ஒரு நேரத்தில் எந்த கடவுளாக கும்பிட்டாவது ஏதாவது நல்லது நடக்குமான்னு நினச்ச கடகத்திற்கு, எந்த ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சு நம்ம முன்னேறிலாம் நினச்ச கடகத்திற்கு கடவுள் மீதே வெறுப்பு வந்து விட்டது, ஜாதகத்தின் மீதே வெறுப்பு வந்துட்டுன்னா இது நிதர்சனமான உண்மை தான். இனிமேல் என்ன நடக்குதோ பார்த்துப்போம் போ. ஆனால் அப்படி இருந்துடக்கூடாது பிள்ளைகளா. ஏன்னா என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, நல்ல நேரம் வரும்பொழுது தான் நமக்கு மந்த புத்தி அதிகரிக்கும், நல்ல நேரம் வரும்பொழுது தான் கோபம் அதிகரிக்கும், நல்ல நேரம் வரும்பொழுது தான் வெறுப்பு அதிகரிக்கும், நல்ல நேரம் வரும்பொழுது தான் முயற்சி பண்ண விஷயத்தை விட்டுட்டு வந்துடுவோம். ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இப்போ குட் டைம் ஆரம்பிக்க போகுது. அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மர்மத்தை, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற மர்மத்தை நீங்கள் நீக்கிட்டா இந்த ஜென்மா எடுத்த பலனில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் மனசு என்ன சொல்லும்? வெறுக்கும், கோபப்படும். நம்ம ஒரு விஷயத்தை வேண்டான்னு பிடிவாதமாக நிற்போம். ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கையை இழந்துருவோம், நம்பிக்கையே கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாம் வெற்றி கிட்டக்க நெருங்கி இருக்குங்கிறது நம்மளால் உணர முடியாது. இன்றைக்கி தெரிஞ்சுக்கிங்க, இந்த நிமிஷத்துலேருந்து கடகராசி பிள்ளைகள் எதையும் வெறுக்காதீங்க. நீங்கள் நல்லது நடத்த போகுது, உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. மனசு இப்போ வெறுக்கக்கூடாது. எவ்வளோதோ வெறுத்துட்டோம், எவ்வளோதோ வாழ்க்கையில் சந்திச்சிட்டோம். இந்த ஒரு நிமிஷம் ஒரு தடவை போராடி பார்ப்போம். 21 நல்லா இல்லை, 22 நல்லா இல்லை, 23 நல்லா இல்லை, 24 நல்லா இல்லை, 25 நல்லா இல்லை, 26வது நல்லா இருக்கும்யா அப்படின்னு தான் இப்போ நினைக்கணும். கடைசி கவுண்டரில் கடைசியில் நிற்கிறோம். அடுத்தது நம்ம தான் பணம் கட்டணும், இல்லை பணம் வாங்கணும், ஏதோ ஒன்று இருக்க போகிறோம். இந்த நேரத்தில் போய் நம்பிக்கையை விட்டுட்டோம்னா நம்ம இன்னொருத்தன் ஜெயிச்சுட்டு போயிடுவோம். திருப்பி நம்ம தான் என்ன இடம் கொடுக்குறோம். அப்போ நம்ம ஜாதகத்தில் இந்த மர்மத்துக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு கிரகத்துடைய தன்மை நம்மளை குழப்புது. நமக்கு ஏற்கனவே மனக்குழப்பம் உண்டு. நமக்கு எதுவுமே கியூவில் நிற்கக்கூடாது. இந்த கடகராசிக்காரவங்களுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா எந்த கியூவுமே பிடிக்காது. கோயிலுக்கே போனாலும் நேராக போயிடணும், பேங்க்குக்கு போனாலும் நேராக போய் பார்க்கணும். 10 நிமிஷம் அதுமாரி எவனாவது இடையில குறுக்க போந்தால் கூட கடகராசிக்கு பிடிக்காது. யாரும் எதிர்த்து பேசினா பிடிக்காது, ஓங்கி பேசினா பிடிக்காது. பிடிக்காதுங்கிறது நிறைய சொல்லலாம். கடகராசிக்கு பிடிச்சதுன்னு சொல்கிறது உலகத்தில் நடக்காது, அத்தனையுமே பிடிக்காம தான் இருக்குது. உலகத்தில் நடக்கிறது எதுவுமே கடகத்துக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க நினைக்கிறது எல்லாமே உண்மையை ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் நல்லா இருக்குன்னு பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் அதாவது தவறி நடக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. உலகத்தை மாற்ற முடியுமா? முடியாது. நம்ம மாறுவோமா? மாறுவோம். மாறுறதுனால நல்லது நடக்குமா? நடக்க போகுது, அவ்வளோதான். அப்போ இந்த குடும்பத்தில் இருக்கிற மர்மம் நீங்கணும்னா குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம் இருக்குது. இதை முதல்ல தெரிஞ்சுங்க. சாபத்துக்கு ஒன்றும் பெரிய பரிகாரம்லாம் பண்ண வேண்டாம். பெரிய பரிகாரம் லட்ச ரூபா கோடி ரூபா செலவு பண்ணிலாம் பரிகாரம் பண்ணாதீங்க, வேண்டாம். அதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நான் சொல்கிற மாதிரி சாபத்தை முதல்ல விளக்குங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவுகள் அப்படியே பேரை போட்டு பாருங்கள். யார் யார் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு சாபம் கொடுத்தாங்க, யார் வைத்தெறிஞ்சாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் தயவு செய்து கையெடுத்து கும்பிட்ற மன்னிப்பு கேளு. அதான் சார் நான் தப்பே பண்ணல சார், நான் ஏன் சார் மன்னிப்பு கேட்கணும், இப்படிலாம் தோணும். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அவன் தான் சாபம் கொடுத்துருக்கானே, நீ தப்பு பண்ணலன்னு உனக்கு தெரியுது, ஆனால் நீ நல்லா இருக்கக்கூடாது, அவன் சாபம் கொடுத்துருக்குறான். ஊருக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போயம்பா. அவங்ககிட்டேருந்து ஒரு வாழ்த்து செய்தி வாங்கிட்டு, கெட்டவங்கிட்டேருந்து வாழ்த்து செய்தி வாங்குங்க முதல்ல. நல்லவர்கள் ஆசீர்வாதம் என்றைக்குமே உண்டு.
திருப்பி அந்த கெட்டவனை டச் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் செய்தி. ஒருத்தவன் கெட்டவன், அவன் நமக்கு சாபம் கொடுத்துட்டான், அவங்ககிட்ட நமஸ்காரம் பண்ணுறோம், நல்லாரு நல்லாரு அப்படின்னுவான். அதுக்கு பேர் அதோடு அவனை முழுகிடணும். அதுதான் மர்மம். அங்கே தான் இருக்குது. யாரோட ஒரு சாபமோ, யாரோடைய ஒரு வருத்தமோ, யாரோடைய ஒரு எந்த ஒரு சின்ன பிழை நம்மளை போட்டு வாட்டுது. இதை உணருங்க பிள்ளைகளா, இதுதான் உண்மை, ட்ரூ. எங்கேயும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகிறாய் ஞானத்தங்கமி. உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த மர்மத்தை நீக்கு. அடுத்து உன் ஜாதகம், அந்த ஜாதகத்தில் என்ன மர்மம் இருக்குன்னு தெரிஞ்சு அதை நீக்கு. அதுக்கு ஒன்றும் செய்ய வேணாம், கிரக பரிகாரம், அவ்வளோதான். அது கிரகத்துக்கு பிரீத்தி. எந்த கிரகம் நமக்கு வீக்காக இருக்கோ அந்த கிரகத்துக்குரிய தானியம், அந்த கிரகத்துக்குரிய அந்த பூவு, அந்த கிரகத்துக்குரிய அந்த ஒரு நைவேத்தியம் முடிஞ்சு போச்சு. கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு ஏன் நெய்க்கு அலைவானே? இதையெல்லாம் நீக்கிட்டோம்னா நமக்கு இன்னுமே என்ன சொல்லுவாங்க, மடையை திறந்தது விட்டது போல் நமக்கு தண்ணி பெருகி வரும். அணையை உடச்சிக்கிட்டு தண்ணி வர நேரம் பெஸ்ட்டு டைம் ஆரம்பிக்குது. இதுக்கு தான் இந்த பதிவை நான் கொடுக்குறேன். ஆனால் இந்த நேரத்தில் போய் நான் வெறுத்துட்டேன், இன்னும் உலகம் கிடையாது, நான் இதெல்லாம் போலி, இப்படி போயிடாதீங்க. வாழ்க்கையில் கடவுள் ஒரு சான்ஸ் தரான். என் பிள்ளைகளா, ஒரு முயற்சி எடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நான் சொன்ன பரிகாரங்களை செய்யுங்க. இன்னும் ஒன்றே ஒன்று, கடகராசிக்காரர்கள் அவசியம் நான் சொல்கிற ஒன்றை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுக்கு, சுப்பிரமணிய சுவாமி முருகனுக்கு 36 தடவை செவ்வாய்க்கிழமையில் கந்த சஷ்டி கவசத்தை படிங்க. ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமை எடுத்துங்க, 36 தடவை அந்த கந்த சஷ்டியிலேயே மந்திரத்தில் வரும், ஜபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா மர்மமும் விலகும், எல்லா கெட்டதும் விலகும். இந்த ஜென்மா எடுத்த பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படிங்க. அதுக்கு டைம் எடுத்துங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை எடுத்துருங்க. 6 பேரை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க. இந்த 36 தடவை படிச்சுட்டு 6 பேரை கூப்பிடுங்க. 6 பேருக்கு சாப்பாடு போடுங்க. 6 பேருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. 6 பேருக்கு மரியாதை செலுத்தி அனுப்புங்க. அந்த முருகன் குளிர்வான். உங்கள் சாபம் விலகும், உங்கள் மர்மம் விலகும், குடும்ப மர்மம், ஜாதக மர்மம் விலகும். நல்லா இருப்பீங்க. போங்க, நல்லா இருப்பீங்க. இனிமேல் நல்லது நடக்கும். நட்புகள் அனைவருக்கும் என்னுடைய செய்தி என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற மர்மம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. நம்ம தாத்தா எப்படி இருந்தாரோ அது பேரனை பாதிக்கும். தாத்தா நல்லது பண்ணால் பேரனுக்கு நல்லது நடக்கும், பேத்திக்கு நல்லது நடக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒரு வம்சம் இன்னொரு கேப் விட்டு அடுத்த வம்சத்தில் பிரச்சனையை உண்டாக்குது. இது குடும்பத்தில் இருக்கிற மர்மம். அடுத்தது தெய்வ குறைபாடுகள். நம்ம ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு செய்யாமல் இருக்கிறது ஒரு மர்மம். 3வது, சிலரை ரொம்ப வருத்தப்பட வைக்கிறது. வீட்டில் பெற்றவங்க இருப்பாங்க, வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்க, அவங்கள ரொம்ப வருத்தப்பட வைப்போம், அவங்கள கேவலமாக பார்ப்போம். அது மர்மத்தில் போய் மாட்டிக்கும், நமக்கு நடக்க வேண்டியது நடக்காது. அடுத்து, நம்மளோட கூட பணியாளர்கள், வேலை பார்க்குறவங்க, நம்மளோட கீழ் நிலையில் இருப்பாங்க. எல்லாருமே மேலே ஆனவங்க யாருமே கிடையாது. மேலோர்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, என்னை விட மேலோன் யாரும் இல்லை, என்னை விட கீழோன் யாரும் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். நம்மளை விட மேலோன் யாருமே இல்லை எண்ணத்தில், நம்மளை விட கீழோன் யாரும் இல்லை கெட்ட புத்தியில். இந்த கெட்ட புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தவங்களை சீப்பாக நம்ம எடை போட்டுடும். இதுவும் மர்மத்துக்குள்ளே போயிடும். இந்த கர்மா தான் மர்மம். இந்த வாழ்க்கையில் இந்த மர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய இது மாதிரி நம்மளை போட்டு சொதப்பிடும். இந்த மர்மங்களை நீக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம், யாரையும் அலட்சியப்படுத்த வேண்டாம், யாரையும் அவமானப்படுத்த வேண்டாம். இன்னிலிருந்து நாம் எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துப்போம். இந்த பிறவியில், இந்த ஜென்மாவில் நாம் நினச்சதை நடத்தணும். இது ஒன்று தான் நமக்கு பலன். இது செய்யறதுக்கு ஒவ்வொரு பௌர்ணமியும் உங்கள் வீடுகளில்
கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒவ்வொரு பௌர்ணமி உங்கள் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி அபிராமி அந்தாதி பாராயணம் எல்லாரும் படிங்க. எல்லாரும் படிங்க. 101 பாட்டு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகுது. நீங்கள் அபிராமி அந்தாதி படிங்க, அதோடைய பலன் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அபிராமி அந்தாதியை படிச்சுட்டு கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்புன்னு அந்த அபிராமி பதிகத்தில் ஒரு பாட்டு, அதையும் எடுத்துட்டு சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசதனையன்ற பாட்டு, அதையும் அந்த பதிகத்தையும் படிங்க. வாழ்க்கை நன்னா இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மங்கள் விலகும். உங்கள் வீட்டை டெய்லி விளக்கேற்றுங்க. வீட்டில் விளக்கேற்ற மனசில் வெளிச்சம் ஏற்படும். மனசில் வெளிச்சம் ஏற்படும், உங்கள் வீட்டில் மர்மம் நீங்கும். கண்டிப்பாக நம்பிக்கையை தளர விடாதீங்க. பிள்ளைங்களாம் நல்லா இருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மர்மத்தை நீக்க நானும் பிரார்த்தனை பண்ண போகிறேன். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிரமம் இருக்குது, ரொம்ப கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த மர்மம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகம் பார்த்து அதுக்கு பிராயச்சித்தை பண்ணிக்கங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், கடவுள் உங்களை கைவிட மாட்டார். என் உறவுகளே, என் நண்பர்களே, என் சகோதரர்களே, கடவுள் கைவிட மாட்டார். இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு சகல தெய்வங்களும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகுது. உங்கள் குலதெய்வம் அனுகிரகம் பண்ண போகுது. அந்த அபிராமி அனுகிரகம் பண்ண போகிறான். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.